டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். பப்ளிக்கில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து சம்மில் ப்ராப்ளமில் கேட்குறாங்க. CH3CN சோடியம் மெர்க்குரி எத்தனால் சேர்த்தா ஆக்சுவலாக இது ரிடக்ஷன் ரியாக்ஷன், அதாவது ஹைட்ரஜன்ஸ் வரும். ஏ கிடைக்குது. CH3NC இது வந்து ஐசோசைனைடு, மேலே சொன்னது சைனைட், அது மாறி இருந்தது NC அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஐசோசைனைடு. அதே சோடியம் மெர்க்குரி எத்தனால் பி கிடைக்குது. ஏ என்ன பி என்னன்னு கேட்குறாங்க. இதில் ஆன்சர் நெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு CH3CN சோடியம் மெர்க்குரி எத்தனால் அப்படிங்கிறது இட்ஸ் ரிடியூசிங் ஏஜென்ட். அதாவது ஹைட்ரஜன்ஸ் 4 வரும். 2 ஹைட்ரஜன் கார்பன் கூடயும் 2 ஹைட்ரஜன் நைட்ரஜன் கூடயும் சேர்ந்தா CH3 CH2 NH2. அந்த 4 ஹைட்ரஜன் வர்றது கூட நீங்கள் எழுதிக்கலாம், 4 ஹைட்ரஜன் அப்படின்னு கீழே போட்டுக்கலாம். அப்போ CH3 CH2 NH2 அது ப்ரைமரி அமீன், எத்தில் அமீன். CH3NC அப்படிங்கிறது செகண்டரி அமீனை கொடுக்கும். அதாவது N கூட ஒரு ஹைட்ரஜனும் மொத்தம் 4 ஹைட்ரஜன் சொன்னேன் இல்லையா, மீதி 3 ஹைட்ரஜன் வந்து C கூடயும் வந்து சேரும். அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிறது CH3NH CH3 டைமெத்தில் அமீன். சரிங்களா? அப்போ ஏ வந்து எத்தில் அமீன், பி வந்து டைமெத்தில் அமீன். ஒன்று ப்ரைமரி அமீன், இன்னொன்று செகண்டரி அமீன். சரிங்களா?